இப்ப போன பதிவுல நம்ம பார்த்தோம். உள் மூலம், வெளி மூலம் அதனுடைய கிரேட்ஸ். இந்த உள் மூலமோ, இல்ல வெளி மூலமோ நமக்கு வருது அப்படின்னா, அதுக்கு காரணம் இருக்கும். முக்கியமான காரணம் உடம்புல நீர் பற்றாக்குறை. இன்னொன்னு நம்ம உணவுல நார் பற்றாக்குறை. இதுக்கு அடுத்து மிகப்பெரிய சோம்பேறித்தனமான வாழ்க்கை முறை. அதாவது செடன்டரி லைஃப் லீடிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3மே உங்களுக்கு பைல்ஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. இப்ப டீஹைட்ரேஷன் அல்லது நீர் பற்றாக்குறை அப்படிங்கிறத நீங்க தவிர்த்தீங்கனாலோ, இல்ல மீதி 2யும் தவிர்க்காம விட்டீங்கனாலோ, பைல்ஸ் வராம இருக்காது. அதனால கலெக்டிவா இது 3யுமே தவிர்க்கணும். இப்ப உங்களுக்கு டீஹைட்ரேஷன்னாலயோ, நார் பற்றாக்குறையினாலயோ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், மலச்சிக்கல் வரும். மலச்சிக்கல் ரொம்ப ஹார்டா, பயங்கர எஃபோர்ட் எடுத்து, டிஃபிகல்ட்டா அது ஒரு மிகப்பெரிய சாதனை மாரி ஆயிடுங்க. அந்த மலத்த நம்ம மோஷன வெளியில கொண்டு வரதுக்குள்ளார தி டேக் மேக்ஸிமம் எஃபோர்ட். ரொம்ப பெயின்ஃபுல்லா கூட மாறிடும் ஒரு சிலருக்கு. அப்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து மோஷன் போகும்போது, சிலருக்கு அந்த இரத்த குழாய் மேல கிழிஞ்சு, இல்லைன்னா விடுபட்டு ரத்தம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அததான் ப்ளீடிங் டூரிங் மோஷன்னு சொல்றோம். இப்படி மோஷன் போகும்போது ஃப்ராங்கா பிளட் வரும். சொட்டு சொட்டா போடும். ஐயய்யோ! என்னடா இது அப்படின்னு பயந்துக்க வேண்டாம். அது உங்களுக்கு பெரும்பகுதி இரத்த குழாயில ஏற்பட்ட பைல்ஸ் வியாதியா இருக்கலாம். இப்ப இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறது தான் காரணமா அமையுது. ஃபர்ஸ்ட் நீர் பற்றாக்குறைன்னு சொல்ற டீஹைட்ரேஷனை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோராயமா அட் அன் ஆவரேஜ் ஒரு ஆளுக்கு 3ல இருந்து 4 லிட்டர் தண்ணி தேவைப்படுது ஒரு நாளைக்கு. கொஞ்சம் ஜாஸ்தி கூட குடிக்கலாம். ஏன்னா இப்ப வெயில் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி குடிச்சோம். அந்த தண்ணி நம்ம அடிக்கடி குடிக்கணுங்க. இதுதாங்க சூட்சமம். அடிக்கடி நேரடியா தண்ணியாவோ, இல்ல நீர் ஆகாரமான பழச்சாறோ, மோர் வகைராவோ இது மாரி நம்ம நெறைய எடுத்துக்கணும். அது போக நம்ம நார்ச்சத்த உணவுல நெறைய சேர்த்திக்கிறோம். நார்ச்சத்துல 2 வகையான நார். ஒண்ணு கரையிற நார், இன்னொன்னு கரையாத நார். அதாவது சால்யுபிள் ஃபைபர் அண்ட் இன்சால்யுபிள் ஃபைபர். இப்ப சால்யுபிள் ஃபைபருக்கு உண்டான சோர்ஸ் பார்ப்போம். சால்யுபிள் ஃபைபர் பொதுவா நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா வகையான பழங்கள்லயும் நம்மனால கிடைக்கப்பெற்றும். நமக்கு கிடைக்கும். அந்த பழத்த குறைஞ்சது 1ல இருந்து 2 பழம் உங்களுடைய தீவிரத்தன்மைய பொறுத்து நீங்க தினமும் உணவா சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது என்ன பண்ணும்னா, உங்க மலம் போயி வறண்டு இறுகாம ஒரு ஜெல் மாரி தண்ணிய ஹோல்ட் பண்ணி உங்க மலத்த லூஸா வச்சுக்கோங்க. லூஸா மட்டும் தான் இந்த சால்யுபிள் ஃபைபர் வச்சுக்கும். அப்ப மலம் வெளியில வரணும் அடுத்த டாஸ்க். மலம் வெளியில வர்றதுக்கு தான் நம்ம இன்னொரு அஸ்தமமான இன்சால்யுபிள் ஃபைபரை யூஸ் பண்றோம். இன்சால்யுபிள் ஃபைபர்ன்றது எதுல இருந்து நமக்கு கிடைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டெய்லியும் சாப்பிடுற எல்லா வகையான காய்கள்ல இருந்தும் நமக்கு இன்சால்யுபிள் ஃபைபர் கிடைக்கும். குறிப்பா நம்ம சொல்ற நாட்டு காய்கறிகள்ல தோலோட சமைச்சு சுத்தமா கழுவிட்டு சாப்பிடும்போது நமக்கு அதிகப்படியான நார்ச்சத்து கண்டிப்பா கிடைக்குங்க. இந்த நார்ச்சத்து ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஆணோ, பெண்ணோ ஆவரேஜா 35 கிராம் தேவைப்படுதுங்க. இந்த 35 கிராம நம்ம எடுக்கும் பட்சத்துல, கூடயே 3 4, 4 1/2 லிட்டர் தண்ணி சாப்பிட்டோம்னா, நம்ம மலம் இறுகாமையும், ஈஸியாவும் மூவ் ஆயிடுங்க. ஆனா, இதுல இன்னொரு சிக்கல். நம்ம ஈஸியா மூவ் ஆகணும்னா, நெறைய நேரம் படுத்துக்கிட்டு, உட்கார்ந்துகிட்டு, வேற எந்த விதமான பெரிய பிசிக்கல் ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆகலைன்னு வைங்களேன், நம்மளுடைய குடல் இயக்கம் சொல்ற இன்டெஸ்டைனல் மொட்டிலிட்டி கொஞ்சம் ஸ்லக் ஆயிடுங்க. அந்த ஸ்லக்குங்க சோம்பேறித்தனம் ஆயிடும். அந்த சோம்பேறித்தனத்த நம்ம சோம்பேறித்தனமா இல்லாம இருந்தோம்னா, கண்டிப்பா மீட்க முடியுங்க. அது என்ன பண்ணணும்? ஒரு 1/2 அன் ஹவர் காலையில வாக்கிங் போறது. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நேரம் ரெஸ்ட்லயே உட்காந்துக்கிட்டு, படுத்துக்கிட்டு வேலை பண்ற மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத அவாய்ட் பண்ணிட்டு அப்பப்ப 1 ஹவர், 1/2 அன் ஹவருக்கு ஒன்ஸ் நம்ம போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம். ஏதாவது ஒரு வேலை சொன்னாங்கன்னா, "இல்லப்பா, இந்தா வர்றேன்" அப்படின்னு சொல்லாம உடனே எந்திரிச்சு போய் அந்த வேலைய முடிச்சுட்டு, அது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டா எடுத்துட்டு நம்ம வந்துட்டு இருந்தோம்னா, இந்த 3 முக்கியமான விஷயங்களும் நம்ம அன்றாட வாழ்க்கையில இயல்பா கடைபிடிக்கும்போது, நம்ம மலமும் கான்ஸ்டிபேஷன் சொல்ற சிக்கல் இல்லாம இயல்பா சாதாரணமா வெளியில ஆயிடுங்க. அப்படி வெளியேத்த பழகிட்டோம் அப்படின்னா, நமக்கு பைல்ஸ் தொந்தரவே இருக்காதுங்க. இதுதாங்க முக்கியமான 3 விஷயம். வந்தவங்களும் சரி, வராம இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி, செய்ய வேண்டியது.
இத பத்தின அடுத்த பதிவுல நம்ம சர்ஜரி தேவையா? சர்ஜரி இல்லாம நம்ம இத சரி பண்ண முடியுமா? எப்படி சரி பண்றோம்? எவ்வளோ நாள் நம்ம மருந்து எடுத்துக்கணுங்கிறத பத்தி எல்லாம் பார்க்கலாங்க.